பதில் சொல்லிட்டு நான் ரவீந்திரன் துரைசாமியினுடைய முதற்கட்ட பார்வையை வாங்குறேன். இப்போது இருக்கக்கூடிய களச்சூழலின் அடிப்படையில் இந்த அலையன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபியோட ஃபைனல் ஆகுறாங்க அப்படிங்கிற இடமும் தேமுதிக பாமகவினுடைய ஸ்டாண்டையும் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஓரளவு கம்பேரிட்டிவ்லி குறைஞ்ச லீடிங்கில் வெற்றி பெற்ற முஸ்லீம் லீக்குக்கு ராம்நாடு தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருக்கதும், அடுத்தபடியாக 3 சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட்டு ஒன்றுதான் வெற்றி பெற்ற கொங்கு தேச கட்சியான ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சிக்கு பழையபடி அந்த தொகுதியை ஏற்கனவே உதயசூரன் தான் நாங்கள் மீண்டும் உதயசூரனில் ஒதுக்கி கொடுத்ததையும் பார்க்கும்போது திமுக ஸ்டேட்டஸ்கோ நோக்கி நகர்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட ஸ்டேட்டஸ்கோ நோக்கி நகர்ற மாதிரி தான் தெரியுது. இதில் திருமாவளவன் மேட்டரில் அவங்க ஐடியாலஜிக்கலி ஒன்றா இருக்கிறதாக பெரியார் அம்பேத்கர்னு மாநாட்டிலே கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் இதில் சில மாறுதல்கள் இருந்தாலும் கூட சோனியா காந்தி அம்மையார் தன் கட்சி ப்ரோக்ராமுக்கே போகாதவங்க திமுக மகளிரணி கூட்டத்துக்கு வர்றதுன்றாலும் சரி, பாரத் ஜோடா யாத்திரைக்கு கூட்டணி முடிவு முன்னாடியே ஸ்டாலின் போகிறதுனாலும் சரி, வெற்றி பெற்றவங்க பலன் அடைஞ்சவங்க அரசியலில் அந்த கெயின் இருக்குது. ஸோ அந்த கெயின் இருக்கிறது வரை அவங்க தொடருவாங்க. தொடர்றதுக்குள்ள இதில் சில இடர்பாடுகள், சிக்கல்கள், மற்றவங்கள ஆஸ்பிரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தரை காட்டி ஒருத்தரை சமன்படுத்த வேண்டியது இருக்கும், தொகுதிகளை மாற்றி கேட்க வேண்டியது இருக்கும். இதற்குள்ள கால அவசரங்களை தான் அவங்க எடுத்திருக்காங்களே தவிர அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கால அவகாசத்தை தான் ஏடிஎம்கே இது பண்றாங்க, டிகோட் பண்றாங்களா, வருவாங்க எங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்கிறதுக்கான காரணம். ஏடிஎம்கே பொறுத்தளவில் அவங்க டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. அவங்கள பொறுத்தவரையில் அவங்க அணியில் 3வது இடத்துல வெறும் 5 தொகுதிகள் மட்டுமே போட்டியிட்டு 4% வாக்கு கூட எடுக்காத 3.7% வாக்கு எடுத்த பாஜக கிட்ட அணி அமைக்கிறதுக்கு அவங்க போட்டி போடுறாங்க. இவங்க முதலிடத்துல இருந்தாங்க, சட்டமன்றத்திலே முதலிடத்துல இருந்தாங்க. 3வது இடத்துல இருந்த ஒரு கட்சி கூட அணி அமைக்கிறதுக்கு போட்டி போடக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. பவர்ஃபுல் பார்ட்டி, 62 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸில் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கெல்லாம் போட்டி கிடையாது. அது அற்றனை பொருள், அது சமாதியாகி முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் மற்றவர்களுக்குமான போட்டி, அதான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளாக இருக்கிறார். ஆனால் இது மக்களவை தேர்தலுங்கனாலையும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்கள்கிட்ட இருக்குங்கிறனாலையும் பாஜக அந்த அணியில் இருந்த ஒரு கட்சிகள் ஒரு இடங்களை போட்டியிட்ட கட்சிகளாக கூட இருக்கலாம். 2 கட்சிகளை தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க. மீண்டும் அந்த அணியில் 7 இடங்களை போட்டியிட்ட பாமகவுக்காக அதிமுக பகிரத பிரயத்தனம் பண்றாங்க. சிவி சண்முகம் 3 தடவை பார்த்துட்டாரு. கேபி முனுசாமி ஆதரவான வார்த்தைகளை சொல்றாரு. பட் அங்கே ஜெயக்குமார் அள்ளி கொட்டிடக்கூடாதுங்கிறதுல ஜெயக்குமார் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் பேசுறாங்கன்னு தெரியுது. தேமுதிகவுக்கு பெரிய டிமாண்ட் இல்லை. இன்னும் அந்த பாமகவின் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்புமணி இன்னைக்கு முதியோர் இல்லம் தொடர்பாக நான் ஆரம்பித்து வச்சதை மோடி தான் சிறம்பட செய்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் செய்து யுனைடெட் யூபியை அவங்க செய்யலைங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறாருன்னா அவங்களும் தங்களுடைய ஆப்ஷனை பாஜகவாட்டும் அதிமுகவாட்டும் வச்சிருக்கிறாங்க. தேமுதிக பொறுத்தளவில் அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிறதாட்டோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதாட்டோ மற்ற கட்சிகள்ல இருந்து எந்த இண்டிகேஷனும் இல்லை. ஆனால் பாமக முக்கியமான கட்சி, கடுமையான வாக்குரிமை வச்சிருக்க கட்சி, வட தமிழகத்தில் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியை நோக்கி இன்னைக்கும் அந்த கட்சி திமுக கூட்டணிக்காக தான் முயற்சி பண்ணாங்க. இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா பிஜேபி தமிழ்நாடு பாலிடிக்ஸை இப்போ குறிப்பா மக்களவை தேர்தல் களத்தையே அது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான் அப்படின்னு தொடர்ச்சியா முன்னிறுத்துவதே பிஜேபிக்கு போகலாம் அப்படின்னு இந்த கட்சிகள் முடிவெடுப்பதற்கு ஒரு காரணமா இருக்குமா? பெர்செப்ஷனை வச்சு எந்த கட்சியும் முடிவெடுக்காது. நீங்க என்ன பெர்செப்ஷன் வேணாலும் வெளியே எந்த கட்சி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு தேமுதிகவுக்கு எந்த டிமாண்ட் இருக்காத காரணம் என்னன்னா, அமமுக கூட்டணியில் கடைசியா அவங்க எடுத்த வாக்கு விகிதம் பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். ஸோ பெர்செப்ஷன் விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்கலாம், அது வேற விஷயம். வாக்கு வலிமையை வச்சு தான் கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் 2வது இடத்துல இருந்த பாமக இன்னைக்கு திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் இன்டாக்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய பார்கெனிங் பவரோட தமிழகத்தில் திமுகவுக்கோ முக ஸ்டாலினுக்கோ ஆல்டர்னேட்டிவ்ங்கிற பொசிஷனை காப்பாற்றணும்னா பாமக கூட்டணி நமக்கு தேவைங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு பாமகவுக்கான ஆஃபரை கொடுக்கறதும் பாமக தலைவர் நிறுவனர்
டாக்டர் ராமதாஸ் அவர்களை சிவி சண்முகம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அவங்க தங்களோட அந்த பார்கெனிங் பவரை என்ஜாய் பண்ணுறது பாமக முடிவில் தான் யார் வட தமிழகத்தில் ரெண்டாவதுங்கிறது முடிவாங்கிறது அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அதுதான் ரியல் பொலிட்டிக்ஸாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனா அதிமுக வந்து இன்னும் மக்களவை தேர்தலில் ஒரு ஃபோக்கஸ்டா பார்க்கல. அவர்களுடைய இலக்கு 26 அசெம்பிளி தான். அவங்க மக்களவை தேர்தல் தொடர்பான அந்த ஒரு ஃபோக்கஸை அவங்க செலுத்தாததுதான் இன்னும் கூட்டணிக்கு கட்சிகள் வராதுக்கான காரணம் அப்படிங்கிற விமர்சனம். ஜெயலலிதா அம்மையார் தோல்வியில் இருக்கும்போது 2009ஆம் ஆண்டு தோல்விக்கு பிறகு மக்களவை தேர்தல் வரும்போது ஐயான்னு 7+1 கொடுத்து டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணி வச்சாங்க. வைகோவுக்கு 4 சீட்டு கொடுத்தாங்க. 3 சீட்டு சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் கொடுத்தாங்க. ஒரு 17 சீட்டு கூட்டணி கட்சிகளை வெளியே கொடுத்தாதான் திமுக வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியுங்கிற திமுக அணி எதிர்கொள்ள முடியுங்கிற சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கும் அரசியல் அதிகாரம் என்பது மக்களவை தேர்தலில் பெரிய பலம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நான் சொன்னேன், இடைத்தேர்தல் நான் பொருட்டா எடுக்கல, அது வந்து ஒரு மேனுஃபேக்சர் தான். அப்போ அதிகாரம் பெரிய பலமா இருக்கும். நீங்க சொல்ல மாதிரி எல்லாம் கடும் போட்டி வராதுன்னு சொன்னேன். இன்னைக்கு மக்களவை தேர்தலில் ஆளுங்கட்சி அதிகாரம் பெரிய பலம். இதைத்தான் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாரை வந்து தெளிவாக வந்து 144 போட்டு போலீஸை வச்சு இது பண்ணி அன்னைக்கு 200 ரூபா கொடுத்து அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றதும் வரலாறு. இன்னைக்கும் அதே அதிகார பலம் வந்து திமுக கழகத்திட்ட இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல திமுக அணி இருக்கும் போது தோத்து போன அணியில் பிளவு ஏற்பட்டிருக்குது. தோத்து போன கட்சியில ஒற்றை தலைமை ஆயிருக்குது. ஒற்றை தலைமை தன் பலத்தை நிரூபிக்காத வரை அவர்களை அதிமுக என்றோ ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக என்றோ அரசியல் விமர்சகர்கள் பேசலாம், பத்திரிகைகள் எழுதலாம். ஆனால் பிளேயர்ஸான லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பா பாமக அதை ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு பாமக வந்து இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்றாங்கன்னா, கழிந்த முறை நாங்க 7+1 வாங்கினோம். இப்பொழுது வந்து பாஜக அங்க இல்ல, 5 சீட்டு இல்ல. இப்பொழுது வந்து தேமுதிக சட்டமன்றத்திலே வெளியேறி மிக மோசமான வாக்கு எடுத்திருக்காங்க. 4 சீட்டு அவங்க சீட்டு இல்ல. ஏசி சண்முகம் இல்ல. சோ 10 சீட்டுக்கு உரிய கட்சிகள் இங்க இல்லாத போது நாங்க ஏன் 7+1 உங்ககிட்ட வாங்கணும்? எங்களுக்கு இப்ப அதிமுக டெஸ்பரேட்டா இருக்குங்கிறீங்க. பாரதிய ஜனதா ஒரு கான்பிடென்ட்ல இருக்கு, இந்த கட்சிகள்லாம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தா ஏன் மற்ற கட்சிகள் இருந்து ஆட்களை பாஜக பக்கம் இழுக்க வேண்டிய ஒரு தேவை ஏன் அவங்களுக்கு ஏற்படுது? பாரதிய ஜனதா 4 மக்களவை தேர்தலில் தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ் உள்ள கட்சிங்கிறதெல்லாம் இல்ல. சும்மா அவங்க பெர்செப்ஷன் கொடுத்தா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பேசணுங்கிற அவசியம் இல்ல. 2004ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில 0, 2009ஆம் ஆண்டு கூட்டணியே கிடைக்கல, 1.5% வாக்குகள். 2014 ஒரு சீட்டு திமுக இல்லாம அதிமுக இல்லாம எதிர்ப்பு ஓட்டு சிதறல வாங்கினாங்க. 2019 அதுவும் இல்ல, 0, 3.25% ஓட்டு. 2014 தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன், 5.5% வாக்குகளும் ஒரு சீட்டும் கிடைச்சது. அதே மாதிரி தங்களோட எதிர்ப்பு பல திசையில பிரியும் போது எடப்பாடி கூட எதிர்ப்பை பிரிக்க மாட்டாருங்கிறது தான் இவங்க பத்திரிகையாளர் லட்சுமி போன்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் மோடியும் அமித்ஷாவையும் பாஜக திட்டங்களையும் ஏசட்டு, நாம் தமிழர் சீமான் கடுமையா ஏசட்டு, ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுகவும் விமர்சனம் பண்ணிட்டு, அப்போ எதிர்ப்பு ஓட்டுகள் பிளவுபடுறதுனால கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், வேலூர், திருப்பூர் போன்ற ஒரு சில பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய சில தொகுதிகள் வெற்றி பெறலாங்கிற அடிப்படையில் தான் அவங்க இருக்கிறாங்க. 4 தேர்தல்களில் 3 தேர்தலில் 0 ஆகி ஒரே ஒரு தேர்தலில் தான் ஒரு சீட்டு பெற்ற. ஆனா இப்போ கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அண்ணாமலை வருகைக்கு பிறகு நிறைய பேர் கட்சியில இணைந்த பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றது அது கிளைம். திமுக அக்டினை பொருட்களை ஒப்பிட மாதிரி தான் அதே அதிமுக தான் எடப்பாடி எப்படி கிளைமோ அதே மாதிரி இதுவும் கிளைம். இந்த கிளைம் சரியா தவறாங்கிறது 2024 தேர்தல் முடிவு தான் தெரியும். இந்த கிளைம்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை நிரூபிக்கணுங்கிற அடிப்படையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையா உழைக்கிறாரு, முயற்சி பண்றாரு. அது வந்து அன்டெஸ்டடா தான் அவரும் இருக்கிறாரு. 24 தேர்தல் முடிவு தான் அதை சொல்லணும். அந்த கிளைம் இருக்கனால தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ராப்ரோச்மெண்ட் வரல. இவங்க இரட்டை இலக்கத்துல கேக்குறாங்க, அவங்க 5 சீட்டு வாங்கிட்டு போக சொல்றாங்க. அது மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ண முடியாததுதான் இன்னைக்கு கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குது. 1000 இருந்தாலும் கூட உண்மையிலே காரணம் என்னன்னா இவங்க இரட்டை இலக்கத்துல கேக்குறாங்க. அவங்க ஒற்றை இலக்கத்துல தமிழிசை சவுந்தரராஜன் வாங்கிட்டு போன மாதிரி வாங்கிட்டு போறீங்களா போங்கன்னு சொல்றாங்க. அந்த காலகட்டமும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. அவர் இனிமேல் காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இல்ல. பாஜக முயற்சி பண்றாங்க, 10-12 சீட்டுக்கு
முயற்சி பண்றாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த வகையிலுமே தயாரில்லை. சரி, ஓகே. திரு பார்த்திபன், இப்போ நெருக்கடி அல்லது ஒரு குழப்பமான சூழல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, சாரி மதிவாணன் மன்னிக்கணும், எல்லாருக்குமே அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அது திமுக கூட்டணிக்கும் அது விதிவிலக்கு அல்ல, அவர்களும் அந்த நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலை தான் பார்க்கணும். சார், முதல்ல நெருக்கடியே இல்லை, அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் இது பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நாங்கள் பிஜேபியை பொது எதிரின்னு சொல்கிறோம்னா இந்த நாட்டுக்கு எதிரி பிஜேபி. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் விலை எவ்வளோ? 60 ரூபாய் வித்த பெட்ரோல் இன்னைக்கு 105 ரூபாய் சில மாநிலங்களில் விற்கிது. டீசல் அவர் ஆட்சிக்கு வரும்போது 54 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு 96 ரூபாய்க்கு விற்கிது. சரிங்களா? கேஸ் அவர் ஆட்சிக்கு வரும்போது 450 ரூபாய், இன்னைக்கு 1150 ரூபாய். சரி, எல்லாத்தையும் விட மறந்தாலும் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குரூட் ஆயில நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க, இடையில வர லாபத்தை யார் அனுபவிக்கிறா? இதுதான் எங்களோட கேள்வி. இது யாருக்கு சேரணும் முறையா? சாதாரண பாமரனுக்கு வரணும். ஆனா வரதை பத்தி நீங்க எந்த இடத்துலயும் பேச தயாராதில்ல ஒரு பிரதமர். நான் என்ன கேட்கறேன்னா, ஐயா பேசுறாரு இல்ல, ஏதோ நான் போட்டா மட்டும்தான் 105 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற மாதிரியும், ஐயா பேசுறதுனால 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற மாதிரியும் பேசினா நான் என்ன பேச முடியும்?